எண்ணெய் கத்திரிக்காய் இப்போ நம்ம சாதமாக ரெடி பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் கொஞ்சம் நிறைய எண்ணெய் கத்திரிக்காய் இருக்கிறதுனால நான் கம்மியாக சாதத்தில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருவேன். எடுத்துகிட்டு எண்ணெய் கத்திரிக்காயில் போட்டு கிண்டலாம். பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெய் கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாங்களா? பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் பாதி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை அப்புறம் சாப்பிட்டுக்குவேன். பாருங்கள், இப்படியே வாயில் வச்சு ஊறுது. ஆக்சுவலாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கத்திரிக்காய் சாப்பாடு ரெடி. எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். கத்திரிக்காய் சாப்பாடு ரெடி. எண்ணெய் கத்திரிக்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம்.